பசுபதி வந்து போனதுக்கப்புறம் விஜய் யோசிக்கிறாங்க, "இதுமேல் வேலைக்கே ஆகாது. நானும் காவேரி சேர்ந்து வாழக்கூடாதுன்னு தான் அவன் நெனச்சிட்டு இருக்கிறான். இனிமேல் அதுக்கு இடமே குடுக்கக்கூடாது. வேலையா போயி ஆன்ட்டி கிட்ட ஃபர்ஸ்ட்டு காவேரி கன்சீவா இருக்கிற விஷயத்த சொல்லிட்டு, காவேரி கையோட கூட்டிட்டு வந்தே ஆகணும். இதெல்லாம் சரிப்பட்டே வராது." அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கிளம்புறாங்க. இத பார்த்துருக்க தாத்தா, "எங்கடா கோவமா கிளம்புற?" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்ல தாத்தா, வெளில போயிட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம போறாங்க. அப்ப யோசிக்கிறாங்க, "எதுக்கு இப்படி அவசர அவசரமா விஜய் போறான்னு தெரியலையே." அப்படிங்கிற மாரி பாட்டியும் யோசிக்கிறாங்க. சரி, சொன்ன மாரி வெளியில எங்கேயாவது போயிட்டு வருவானா இருக்கும், ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவானா இருக்கும் அப்படிங்கிற மாரி நெனச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து நேரா வந்து காவேரி வீட்டுக்கும் போறாங்க. அங்க போனோனே வந்துட்டு காவேரியுடைய அம்மா வராங்க. வெளில வரத பார்த்துட்டு, "இங்க பாருங்க ஆன்ட்டி, நான் உங்ககிட்ட பிரச்சனை பண்றதுக்குலாம் நான் வரல. நான் காவேரி பத்தி கொஞ்சம் பேசியே ஆகணும் உங்ககிட்ட." அப்படின்னு சொல்றாங்க. "போதும் தம்பி, உங்ககிட்ட எத்தன தடவ சொல்றது? காவேரி பத்தி நீங்க என்ன வேணா பேசிக்கங்க, என்ன வேணா பண்ணிக்கங்க. ஆனா வந்து காவேரி எப்பவுமே இனிமேல் உங்களோட கூட சேர்ந்து வாழ வரவே மாட்டா. அதுக்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் பசுபதி வந்து மிரட்டிட்டு போனான். நானும் காவேரியும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அவன் சொன்னா நான் சேர்ந்து வாழாம இருக்கணுமா என்ன? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அதுக்கெல்லாம் எதுக்கு நம்ம இடம் குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அங்க பாருங்க, பசுபதி வந்து மிரட்டினா, அது பண்ணா, இது பண்ணா அப்படிங்கிறதுக்காக வந்து அதுக்கெல்லாம் காவேரியெல்லாம் அனுப்பிச்சு விட முடியாது. "என்ன விளையாடுறீங்களா தம்பி?" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க, நானும் காவேரி எப்படி வாழ்ந்தோம்னு தெரியுமா? காவேரி இப்ப என்ன நிலைமையில இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்றாங்க. "என் பொண்ணு என் வீட்ல இருக்கா. என் பொண்ண பத்தின நிலைமை எனக்கு தெரியாம உங்களுக்கு தெரிஞ்சிருது." அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, உங்களுக்கு எதுவும் தெரியாது தான்." அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு பேசுறாங்க. அப்ப பாட்டி வெளில வராங்க. சத்தம் கேட்டு காவேரி உள்ளேருந்து வெளில வராங்க. அப்ப வந்துட்டு, "ஏ காவேரி, நீயே சொல்றியா? இல்ல இப்படியே பயந்து அம்மாவுக்கு பயந்து பயந்து இப்படி வீட்லயே இருக்க போறியா?" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க, நான் யாருக்கும் பயந்துட்டுலாம் வீட்ல இருக்கல. எனக்கு உங்களோட சேர்ந்து வாழ விருப்பம் இல்ல. அதனால தான் இங்க இருக்கிறேன்." அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் என்ன நல்லா சொல்லு, திரும்ப சொல்லு. உண்மைய என் கண்ண பார்த்து சொல்லு. நேத்து கால் பண்ணி பேசுறப்ப எப்படி பேசுன நீ? எங்க அம்மாவே விடலைனாலும் நான் உங்களோட வருவேன்னு தானே சொல்லிட்டு இருந்தேன். இப்ப திரும்ப பேசுறதுக்கு என்ன காரணம்? காரணத்தையாவது சொல்லு எனக்கு. அந்த காரணத்தையாவது நான் தெரிஞ்சுக்கிறேன். என்னதான் காரணம்னு சொல்லிட்டு, நீ யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு கிறுக்குத்தனமா ஏதாவது முடிவு பண்ணிட்டு வீட்ல உட்காந்துட்டு இருப்ப. நீ பட்டுக்கிறது இல்லாம என்னையும் சேர்த்து வேதனைப்படுத்துற. அந்த பசுபதி வந்து அவ்வளோ அசால்ட்டா சொல்லிட்டு போறான். நீயும் காவேரி எப்படி சேர்ந்து வாழ்றீங்கன்னு பார்த்துடுறேன். நீ காவேரியோட சேர்ந்து வாழக்கூடாது. நீ காவேரியோட சேர்ந்தினா கண்டிப்பா உனக்கு நான் கஷ்டத்த குடுப்பேன்னு சொல்லிட்டு போறான். அப்படி அவன் சொன்னானா நான் அத கேட்டுக்கணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு பேசுறாரு விஜய். அதான் விஜய், நான் திரும்பவும் சொல்றேன். என்னைய வந்து நீங்க என் கூட சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா, கண்டிப்பா பசுபதினால உங்களுக்கு திரும்ப திரும்ப பிரச்சனை தான் வரும். அதனால தான் தெளிவா தெரியுதுல்ல. அப்புறம் எதுக்கு நீங்க வந்து என்னோட சேர்ந்து வாழணும்னு நெனைக்கிறீங்க? தெரிஞ்சே யாராவது பிரச்சனைல போய் மாட்டுவாங்களா? அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு காவேரி, இவ்வளோதான் வந்து மரியாதை பார்த்துக்கோ. திரும்ப திரும்ப ஏதாவது பேசி, ஏதாவது டைவர்ட் பண்ணி என்னோட சேர்ந்து வாழ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு, ஏதாவது பேசிட்டு என்னைய வந்து கிறுக்கனாக்கிட்டு இருக்காத. என்னைய பார்த்தா உனக்கு எப்படி லூஸ் மாரி தெரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க தம்பி, திரும்ப திரும்ப வீட்டுக்கு வந்து இங்க சத்தம் போட்டுட்டு, அக்கம் பக்கத்துலவங்க பார்த்து அசிங்கப்படுத்துற மாரி எங்கள பண்ணிட்டு இருக்காதீங்க. தயவுசெய்து கிளம்புங்க." அப்படின்னு சொல்றாங்க. "நான் கிளம்புறேன். நான் இங்கேயே இருக்க போறதெல்லாம் கிடையாது. காவேரி என்னோட அனுப்புங்க. நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "காவேரி எல்லாம் உங்க கூட வரமாட்டா." அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க, ஏன் வரமாட்டா? அதுக்கு காரணத்த சொல்லுங்க நீங்க. எதுக்கு நீங்க வந்து காவேரி இப்படி நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க நீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "நானா? என் பொண்ணேவா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. வந்தாங்கன்னா கூட்டிட்டு போங்க." அப்படின்னு சொல்றாங்க. "அவ தான் நீ உங்க பேச்ச மீறி வரமாட்டான்னு தெரியுது. அதனால தான் நீங்க அப்படி வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க விஜய், தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க கிளம்புங்க." அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்றாங்க. "இங்க பாரு, என்ன நடக்குது? என்ன நடந்துட்டு இருக்குது? நீங்க ஏன் வரமாட்டீங்கன்னு சொல்லி சொல்றேங்கிற எனக்கு காரணத்த வேலிடா சொல்லு. அதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது சால்வ் பண்ண முடியுமான்னு நான் பார்க்குறேன். அதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து உன்னை விட்டுட்டுலாம் போயிற முடியாது. புரிஞ்சுதா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற சாரதா, "இங்க பாருங்க தம்பி, திரும்ப திரும்ப இப்படியே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பார்த்துக்கங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இங்க பாருங்க ஆன்ட்டி, நான் உங்ககிட்ட முக்கியமா ஒண்ணு பேச தான் வந்தேன். அதுக்கு தான் நான் வந்தேன். அத விட்டுட்டு வேலையெல்லாம் நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் ஒண்ணு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க காவேரி என்னோட அனுப்புவீங்களா, மாட்டீங்களான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க." அப்படின்னு சொல்றாங்க. விஜய், "கொஞ்சம் அமைதியா இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. "ஏய், அவர் என்னதான் சொல்றாரு சொல்லட்டும். எதுக்கு நீ வந்து பேச வேண்டாம்னு சொல்லி தடுக்குற?" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க காவேரி, நீ என்ன வேணா நீ சொல்லிக்கோ. இனிமேல் நான் சொல்லாம எதுக்காக நான் மறைக்கணும்? எனக்கு எனக்கு மறைக்கணும்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இங்க பாருங்க விஜய், நீங்க சொல்லுங்க. சொன்னதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா, அது நானே பார்த்து ஃபேஸ் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொல்றாங்க. "உன்னை என்னோட சேர்த்து கூட்டிட்டு போகணுங்கிற காரணத்துக்காக தான் நான் சொல்றேன்னு சொல்றேன். புரிஞ்சுதா? நீ பாட்டுக்கு ஏதாவது முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத. கொஞ்சம் அமைதியா இரு." அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க ஆன்ட்டி, நீங்க நினைக்கிற மாரி வந்து இப்போ காவேரி நார்மலாலாம் கிடையாது. காவேரி வயித்துல என் குழந்தை வளருது. ஃபர்ஸ்ட்டு அத புரிஞ்சுக்கங்க." அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோனே பாட்டி எப்படி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. "நான் சாரதா அப்பயே சொன்னேன்ல, இவ வயிறு பெருசா இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீ கூட கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டல்ல. பாத்தியா என்ன வேலை பண்ணி வச்சுருக்கிறான்." அப்படின்னு சொல்லிட்டு இத கேட்டோன்னே அப்படியே ரொம்ப கோவப்படுறாங்க. கோவப்பட்டது மட்டும் இல்லாம, "சும்மா தேவையில்லாம அவள வீட்டுக்கு கூட்டிட்டு போகணுங்கிறதுக்காக ஏதேதோ சொல்லிட்டு இருக்காதீங்க." அப்படின்னு சொல்றாங்க. நான் சொன்ன உடனே நீங்க நம்பவா போறீங்க? இல்ல நீங்க காவேரி கிட்ட வேணா இத பத்தி கேட்டு பாருங்களேன்." அப்படின்னு சொல்றாங்க. "என்ன காவேரி, தம்பி சொல்றதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுவுமே பேசாம நிக்கிறாங்க. பேசாம அமைதியா இருக்கிறத பார்த்தாவே தெரியலையா உங்களுக்கு? அப்படின்னு சொல்றாங்க. "அவள நான் அடிக்கடி கூட்டிட்டு போய் செக்கப்லாம் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா டாக்டருக்கு நான் கால் பண்ணி வீடியோ கால் போடுறேன். நீங்களே அவர்கிட்ட என்ன டவுட் இருக்கோ நீங்க கேட்டுக்கங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இங்க பாரு காவேரி, உண்மைய சொல்லு." அப்படின்னு
சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா கன்சீவா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. பார்த்தீங்களாங்க ஆண்டி, அவள் வயித்துல என் குழந்தை வளருது. அவளை நான் கூட்டிகிட்டு போய் என் குழந்தையும் அவளையும் நான் பத்திரமா பார்த்துக்கணும்னு தான் நினைக்கிறேன். நான் பக்கத்து போர்ஷனில் எத்தனை நாள் குடியிருந்தேன். யாருக்காச்சும் நான் ஏதாவது தொந்தரவு பண்ணேன்னா, ஏதாவது பேசி உங்கள வந்து சீண்டணும். எதுக்காகனா, அதுவும் நான் காவேரிக்கு அழைச்சிட்டு போகணுங்கிறக்காக தான் நான் பேசிட்டு இருந்தேன் ஒழிஞ்சு, மத்தபடி வந்து எந்த ஒரு தொந்தரவும் நான் குடுக்கல. அது மட்டும் இல்லாம நான் காவேரி நான் கூடவே வச்சு நான் பார்த்துக்கணும்னு நெனைக்கிறேன். எதுக்கு நீங்க வந்து காவேரி என்னோட அனுப்ப மாட்டேங்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. விஜய் சொன்னா புரிஞ்சுக்குங்க. நான் வந்தேன்னா உங்களுடைய நிம்மதியெல்லாம் கெட்டு போயிரும். எல்லாரும் பயப்படுற மாரி நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. யார் எல்லாரும் பயக்கிற மாரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கங்கா ரூம்லேருந்து வெளில வராங்க. கங்கா சொல்றாங்க, "விஜய் சொன்னா புரிஞ்சுக்குங்க விஜய். நீங்க கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "என்னங்க ஆளுக்கு கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்றீங்க. என் பொண்டாட்டியும் குழந்தையும் விட்டுட்டு நான் எப்படி கிளம்ப முடியும்? அனுப்பிச்சு விடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்துருக்கிற பாட்டி, "அவன் தான் தம்பி தான் சொல்றாருல்ல. எதா இருந்தாலும் பிரச்சனைய அவங்க 2 பேரும் பார்த்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டோம். நீ எதுக்கு வந்து இப்படிலாம் தடுக்கிற? விட்டுரு சாரதா" அப்படின்னு சொல்றாங்க. என்ன குழந்தை இருக்குதுன்னு சொல்லி சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் என்ன பயந்துட்டு காவேரி அனுப்புன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் எப்படி வந்து பேசுனாங்கன்னு பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் எப்படி வந்து பேசுனாங்களா? யாரு என்ன வந்து பேசுனாங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப வந்துட்டு கங்கா சொல்றாங்க, "இங்க பாருங்க உங்க வீட்லலாம் வந்து எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்களாம்மா. நீங்களும் கங்காவும் காவேரியும் வந்து சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து அவன் அங்க வந்தானா நிம்மதியா இருக்க முடியாது. நீங்களும் நிம்மதியா இருக்க முடியாது. தேவையில்லாம எதுக்குங்க? நீங்க கிளம்புங்க" அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க நீங்களும் இப்ப கன்சீவா தானே இருக்கீங்க. இப்ப உங்க வீட்டுக்காரர் கூட இருக்காரு. அந்த பிரதர் மட்டும் இப்ப கூட இல்லாம இருந்தா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அதே போல தானே காவேரி ஒவ்வொரு நிமிஷமும் வந்து என்னைய நினைச்சு நினைச்சு கஷ்டப்படுவா. அவ கஷ்டப்பட்டானா குழந்தையும் ஆரோக்கியம் பாதிக்கும்ல. இதெல்லாம் யாரு ஏன் ஒரு நிமிஷம் கூட யோசிச்சே பார்க்க மாட்டேங்கிறீங்க? அது மட்டும் இல்லாம காவேரி என் கூட இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பா. வேணா அவளையே கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. எதுவுமே சொல்லாம அழறாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற பாட்டி சொல்றாங்க, "இங்க பாரு காவேரிய கூட்டிட்டு போய் என் தம்பி நல்லா பார்த்துப்பாரு. திரும்ப திரும்ப அவர் எதுக்கு இங்க வராரு? காவேரி கூட்டிட்டு போகணும்னு தானே வராரு. அனுப்பிச்சு தான் வெய்வே சாரதா" அப்படின்னு சொல்றாங்க. "எங்க பாருங்க அத்தை, அவ மாசமா இருக்கிறா சரிதான். ஆனா வந்து இந்த சந்தோஷமான விஷயத்த கூட என்னால வந்து சந்தோஷமா ஏத்துக்க முடியல பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு இருக்குது நிலைமை. இப்படி இருக்கிற நிலைமையில அங்க அனுப்பிச்சு விட்டு அங்க வேற ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்றாங்க. என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்ன பிரச்சனையா போகுது? நான் கூடவே வச்சு நான் பார்த்துக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பார்த்துப்பீங்க. வீட்ல இருக்கிறவங்கலாம் பார்த்துக்க மாட்டாங்களே. வீட்ல இருக்கிறவங்கலாம் சங்கடத்த குடுத்தா என் பொண்ணு எப்படி நிம்மதியா இருப்பாங்க? சொல்லுங்க தம்பி அப்படின்னு சொல்றாங்க. வீட்ல யார் இருக்கிறாங்க? தாத்தா பாட்டியும் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்க தாத்தா பாட்டி தான் இருக்காங்களா? சித்தி இருக்காங்க தானே? அப்படின்னு சொல்றாங்க. சித்தியா அவங்க என்ன பண்ண போறாங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க பாருங்க தம்பி எல்லாத்தையும் விளக்கமா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. அனுப்ப முடியாதுன்னா அனுப்ப முடியாது. அப்படித்தான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோனே அதுக்கப்புறம் தான் சந்தேகம் வருது. ஏன் என் பாட்டியும் சித்தி ஏதாவது சொன்னாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. இத பார்த்துட்டு இருக்கிற கங்கா, சரி காவேரிக்கு ஏதோ நல்லது நடந்தா பரவால்ல. நம்ம இத உண்மைய சொல்லிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க உங்க சித்தி இங்க வந்தாங்க. வந்தது மட்டும் இல்லாம காவேரி நீங்களும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாங்க. காவேரி இங்க வந்தானா, அது அஜய்க்கும், விஜய்க்கும் 2 பேர்த்துக்குமே பிரச்சனை தான். விஜய் உண்மையாலுமே சந்தோஷமா இருக்க மாட்டான். கொஞ்ச நாள் விஜய் வந்து காவேரி நினைச்சிட்டே இருப்பான். அத நாங்க எப்படியாவது பேசி சமாளிச்சுக்குவோம். தயவுசெய்து இனிமேல் வந்து உங்க பொண்ண அங்க அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தி பேசிட்டு போறாங்க. இதுக்கப்புறம் எப்படி எங்க அம்மா அனுப்புவாங்க? சொல்லப்போனா எங்க அம்மா காவேரிய உங்களோட அனுப்பிச்சு விட்டு வாழ வைக்கலான்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. நினைச்சு ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது உங்க சித்தி வந்தாங்க. வந்து இப்படியெல்லாம் சொல்லிட்டு போனாங்க. இந்த விஷயத்த வந்து கேள்விப்பட்டதுலேருந்து எங்க வீட்ல எல்லாத்துக்கும் மனசு ஒரு ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கு. இதுக்கப்புறம் எப்படிங்க காவேரி அனுப்ப முடியும்? அப்படின்னு சொல்றாங்க. "என்ன காவேரி, இதெல்லாம் கேட்டுட்டு தான் நீ பயந்துட்டு இங்க உட்காந்துட்டு இருக்கிறியா? நான் உன்ன எல்லாத்தையும் மீறி நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன்னு உனக்கு தெரியாதா? என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அவ்வளோதானா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஜய், இங்க பாருங்க நம்பிக்கை வேற. ஆனா வந்து எல்லாருமே வந்து என்னைய அங்க வர வேண்டான்னு சொல்றப்ப, அதுக்கப்புறம் நாங்க மீறி வந்து வேற ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. "என்ன பிரச்சனை ஆயிரப்போது? எதா இருந்தாலும் நான் கூட இருக்கேன்ல. தைரியமா என் கூட வரமாட்டியா நீயி?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல விஜய் என்னால வர முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத கேட்டு விஜய் டென்ஷன் ஆகுறாரு.